துலா ராசி அன்பர்களே, ஆவணி மாதத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் எப்படி இருக்க போகிறது, பாதகமான பலன்கள் ஏதாவது இருக்கிறதா, வழிபாடு செய்ய வேண்டிய தினம் என்ன, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய விஷயம்னு பார்த்தா, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன் வர்றார். அப்படி சூரியன் வரும்போது சூரியன் கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரக சேர்க்கை இருக்கும். புதனும் அந்த இடத்துல சேருவார். 3 கிரகங்கள் 11ஆம் இடத்துல இருக்கிறது. இதை சாதகமான பலனாக எடுக்கலாம். இதிலே சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாதகாதிபதியாக இருப்பார். அந்த 11ஆம் இடம் பாதகஸ்தானமாக இருக்கும். இருந்தாலும் கூட அந்த 11ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் சேரும்போது உங்களுக்கு ஆதாயமான பலன்கள், லாபமான பலன்கள், ரொம்ப நாள் எதிர்பார்த்து ஆசைப்பட்ட விஷயங்கள் அடையிறது, இதெல்லாம் கிடைக்கும். எப்போ கிடைக்கும்னு சொன்னால், சுக்கிரன் ராசிக்குள்ளே வரார் இல்லையா, ஆவணி மாதத்தினுடைய 16ஆம் தேதி, அதிலிருந்து கிடைக்கும். ஏன்னா சுக்கிரன் ராசிநாதன் 12ல் நீச்சம் அடைந்து பலம் குறைந்து இருக்கும்போது நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது குறைவாகவும், ஏதாவது கெட்ட விஷயங்கள் நடக்கும்னா கொஞ்சம் நெருக்கடி அதிகமாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு லக்னம் அல்லது ஒரு ராசி வலுத்து பலமாக இருந்தால் தான் அவங்களுக்கு வரக்கூடிய நல்ல டைமையும் முழுமையாக யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஏதாவது பின்னடைவு பிரச்சனையும் கூட எதிர்கொள்ள முடியும். அதனால் ராசிநாதன் பலமாக இருக்கணும். இப்போ ராசிநாதன் இந்த ஆவணி 16ஆம் தேதி அப்போது ராசிக்குள்ளே வரப்போகிறார். அப்படி வரும்போது 11ல் 3 கிரகம் இருக்குது, எல்லா பலனையும் நான் எடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல முடியும். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃப் சாதகமாக இருக்குது அப்படின்றது முதல்ல. ரெண்டாவது 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. செவ்வாய் யார் அப்படின்னு பார்க்கும்போது குடும்ப கலத்திரஸ்தானத்துக்கு அதிபதி. அப்போ துலா ராசியில் கணவன் மனைவி இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ 7ஆம் இடம், நீங்கள் கணவன்னு சொன்னால் மனைவிக்கு வேலை கிடைக்கிறது. அவங்க ஏதாவது முன்னாடி படிச்சுட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலை, திரும்ப படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த பலனை சொல்லலாம். மனைவி துலா ராசியில் இருக்கீங்கன்னா கணவனுக்கு படிக்க வாய்ப்பு, வேலை கிடைக்கிறது, வேலை நிமித்தமாக ட்ராவல் பண்ணுறது, வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கிறது, அப்படிப்பட்ட பலனாக அதை எடுத்துக்கலாம். எதனாலனா செவ்வாய் 9ல் இருக்கார். செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவர் யாருன்னு பார்த்தா புதன். அவர் 10, 11, 12 12க்கு வரும்போது பலம் அடையிறது. அதனால் அவருக்கு வீடு கொடுத்தவர் நன்றாக இருக்கின்றார். அதனால் இந்த பலனை சொல்லலாம். அடுத்ததாக உங்களுக்கு குரு, அவர் ராசிக்கு 10ஆம் பாவத்தில் சந்திருக்கிறார். அந்த 10ஆம் இடத்துல குரு இருக்கும்போது தனித்து இருந்தால் உங்கள் வேலையில், கடமையில், நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. குருவோடு புதன் சேர்ந்திருப்பார். ஆவணி 5ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் ஒரு 16 நாட்கள் குரு புதனுடைய சேர்க்கை இருக்கும். அது உங்களுக்கு நல்ல டைம்னு சொல்லலாம். ஏன்னா அந்த புதன் 9 பாக்யாதிபதி அப்படின்னு சொல்கிறது. அவர் ஜீவனஸ்தானத்துக்கு வர்றது, குருவோடு சேர்றது. நீங்கள் 2 பேர் சேரும்போது வேலையில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்காக, நீங்கள் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வேலையில் ஸ்கில், அதை நீங்கள் வளர்த்துக்கலாம். அந்த வேலையில் நல்ல பேர் எடுக்கிறது, மற்றவங்களை விட கூடுதலாக பயிற்சி பெற்றிருக்கிறது, அனுபவம் பெற்றிருக்கிறது, அறிவு பெற்றிருக்கிறது அப்படின்ற ஒரு பலனை உங்களால் அடைய முடியும். உத்தியோக ரீதியாக உங்களை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம்னு அதை சொல்லலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நிறைய படிக்கணும், கற்றுக்கணும், பயிற்சி மேற்கொள்ளணும். அப்போ தான் அது கிடைக்கும். அப்போ குரு புதன் சேர்ந்து இருக்காங்கன்னா நம்ம அதை வச்சு நேரடியாக உங்களுக்கு நிறைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் வந்துடும், எல்லாமே பேரும் புகழ் பிரபல்யோகம்லாம் கிடச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லலை. எப்படி சொல்லியிருக்கோன்னா, அந்த டைமில் நீங்கள் எவ்வளோ கற்றுக்கிறீங்களோ, தெரிஞ்சுக்கிறீங்களோ, அது ரொம்ப காலத்துக்கு உங்களுக்கு பயன்படும். அதை வச்சு இதே மாதிரி நீங்கள் நிறைய பொருள் ஈட்ட முடியும், பெயர் எடுக்க முடியும். ஆனால் அது இந்த டைமில் கற்றுக்கிறதுனால இருக்கும். அப்போ உங்கள் வேலையை எப்படி செய்யணும் அப்படின்றத கற்றுக்கிறதுக்கான டைம் இதுன்னு சொல்லலாம். ஆவணி மாதம் இதுன்னு சொல்லலாம். அந்த 10ஆம் இடம் வலுக்கிறதுனால. இப்போ 10ஆம் இடத்துல குரு புதன் இருக்கிறனால இப்படி சொன்னோம் இல்லையா. இப்போ 10ஆம் இடத்துல சனி சுக்கிரன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு நிறைய கிடைக்கும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் கிடைக்கும். மாதம் மாதம் பிடிக்கிறது மொத்தமாக செட்டில்மெண்ட் பண்ணுவாங்களே, அப்படிப்பட்டது ஒன்று கிடைக்கும். அப்புறம் திடீர்னு நீங்கள் ஒரு வேலை பார்க்குற நபராக இருந்தால் கூட மொத்த பொறுப்பும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சில பேருக்கு அப்படி நடக்கும். கௌரவ பதவிகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். குரு புதன் சேர்ந்து இருக்கிறதுனால நிறைய கற்றுக்கலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு பலனை சொல்லலாம். மேலும் இந்த ஆவணி மாதத்தில் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு வந்த பிறகு
நீங்கள் என்ன பண்ணலான்னா, எப்படி பிளான் பண்ணலான்னா, கல்யாண விஷயங்கள் பிளான் பண்ணலாம், சொத்து வாங்குறதுக்காக பிளான் பண்ணலாம், ஆபரணங்கள் வாங்குகிற விஷயங்களை செய்யலாம், வீடு கட்டக்கூடிய விஷயங்களை செய்யலாம். வீடு கட்டுறது அப்படின்றதுக்கு சுக்கிரன் பலமாக இருக்கணும். ஏன்னா சுக்கிரன் தான் வந்து ஒரு அந்த வீடு கட்டுறது ஒரு கலை இல்லையா? அந்த கலைக்கு உண்டான ஒருத்தர்ன்னு சொல்லலாம். இப்படி தான் வீடு வேணும்னு ஒருத்தர் ஆசைப்படணும். அதுக்காக செல்வத்தை சேர்க்கணும். அப்புறம் அதுக்கு அத கட்டி குடுக்கறதுக்கு ஒரு நபர கண்டுபிடிக்கணும். அவர்ட்ட இவரோட டேஸ்ட்ட சொல்லணும். அத வந்து அவர் அதே மாரி செஞ்சு குடுக்கணும். இப்படிலாம் வரும். இல்லன்னா, அழகாக கட்டப்பட்டிருக்கிற ஒரு வீட்ட பார்த்து, விரும்பி, பிடிச்சு இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி, அது சேலுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த பலன அடையறது. அதெல்லாம் வந்து சுக்கிரன் தான். அவர் ராசியில இருக்கும்போது கிடைக்கும் அப்படின்ற மாரி சொல்லலாம். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா கூட செய்யலாம். ஏன்னா, அந்த துலா ராசியில தராசுன்ற ஒரு சின்னம் இருக்கும். அதான் வியாபாரம், பிஸ்னஸ், தொழில்னு சொல்றது. அப்போ அந்த இடத்துல சுக்கிரன் வந்து ஆட்சி பலம் பெற்று 10ல குரு இருந்து 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்றதுக்கான தைரியம், அதுக்கான பணம், மூலதனம், அதுக்கான அனுமதி இதெல்லாம் கிடைக்கும். ஸோ இந்த மாதத்தில இப்படிலாம் நீங்க பிளான் பண்ணலாம். கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம முதல்ல பார்த்த மாரி, இது வந்து நீங்க கத்துக்கிற ஒரு காலம். 2வது அதிகமான செலவு செய்யறத தவிர்க்க வேண்டிய ஒரு காலம். ராசிநாதனே ராசிக்கு 12க்கு போயிட்டாரு. பெரும் பொருள் செலவு செஞ்சிருக்கிறீங்க ஆவணி 16க்கு முன்னாடின்னா, அது செய்யாம கூட இருந்திருக்கலாம். அப்படி இந்த ஒரு பொருள வாங்காம கூட இருந்திருக்கலாம். அந்த இடத்துக்கு போகாம கூட இருந்திருக்கலாம். அப்படின்ற மாரி நமக்கு அது பலனாக வந்து சேரும். அதனால செலவுகள குறைக்க வேண்டிய ஒரு தருணம். இந்த மாதத்தில உங்களுக்கான வழிபாடு என்னன்னா, வரலட்சுமி விரதம். ராசிநாதன் சுக்கிரன். சுக்கிரன்னு சொன்னா, சுக்கிரனுக்கான பிரீத்தி வழிபாடுன்றது மகாலட்சுமிய கொண்டாடணும். அவங்களுக்கான ஒரு விசேஷமே இப்போ வருகிறது. அதனால வரலட்சுமி விரதம் இருங்க. ஆவணி மாதம் சாதகமா இருக்கும்.